ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் போயிட்டுருக்க இடம் பார்த்திங்கன்னா மாமண்டூர் ஃபால்ஸ் தான். ஸ்பாட் வந்து இதுதான். இந்த இடம் வந்து மெயின் ரோட் வந்து கொஞ்சம் தான் உள்ளே போயிருந்தோம். ஒரு 5 நிமிஷம் ட்ராவல் தான் உள்ளே போயிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்த இடம். ஆஃப் ரோடு தான். அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் ட்ராவல் வந்து ஆஃப் ரோடு தான். ரோடு கொஞ்சம் மேடு பள்ளமாக தான் இருக்கும் உள்ளே போகும்போது. ஆனால் கார்லாம் போகிறதுக்கெலாம் வழி இருக்குது. இதான் அந்த பார்க்கிங், நாங்கள் உள்ளே போன இடத்தோட பார்க்கிங். இது நாங்கள் சென்னையிலேருந்து மாமண்டூர் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 149 கிலோமீட்டர் வந்துச்சு. 3 மணி நேரம் 3 மணி நேரம் 20 நிமிஷம் வந்துருந்தது. நாங்கள் போகிறதுக்கு ஒரு 4 மணி நேரமே ஆயிடுச்சு. வழியிலலாம் நின்று சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 4 மணி நேரம் ஆகிடுச்சு. ஜாலியாக பொறுமையாக தான் போயிருந்தோம். 5 பேர் போயிருந்தோம் இங்கேருந்து. இந்த இடம் பாருங்கள், சுற்றி பார்க்கிங் பிளேஸ்லாம் நல்லாவே இருக்குது. பார்க்கிங்க்கு பே பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். உள்ளே ஒரு 20 நிமிஷம் தான் நடந்து போகணும். பாருங்கள், இதான் என்ட்ரன்ஸ், உள்ளே போகிற வழி. இது நல்லா இருந்தது. இங்கே காட்டேஜ் தான் இருக்குது. நம்ம ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி இங்கே தங்கலாம் புக் பண்ணி தருவாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எப்படின்னு டீட்டெயிலாக கேட்கல. ஆனால் காட்டேஜ்லாம் இருக்குது. இங்கே எல்லாம் ஸ்டே பண்ணியிருந்தாங்க, பார்த்தோம். மேலே குட்டீஸ்க்கு விளையாடுறதுக்குன்னு ஒரு குட்டி பார்க் இருக்குது. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் மேலே ஏறி போனீங்கன்னா அங்கே பார்க் இருக்குது. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு மேலே நான் ஏறுவேனா ஏற மாட்டேனான்னு எல்லோரும் என்னை கலாய்ச்சிக்கிட்டே வந்தாங்க. நீங்கள் எப்படி மேலே ஏறுவீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஆனால் நான் ஏறுவேன், கண்டிப்பாக ஏறிடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தேன். ஏறிட்டோம். இங்கே பாருங்கள், நீ எப்படி ஏறுவேன் அப்படின்னு தான் கேட்டாங்க. ஒரு இந்த ஸ்டெப் மட்டும்தான் கொஞ்சம் ரேம்ப் மேலே ஏறுறது கஷ்டமாக இருந்தது. மற்றபடி எல்லாமே ஈஸியாக தான் இருந்தது. இங்கேருந்து இறங்கி போனது எல்லாமே. என்ட்ரன்ஸ் தான். உள்ளே போகிற வழி பார்த்திங்கன்னா இங்கேருந்து மேலே ஏறி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற வழி இது. இந்த இடத்துல இறங்கி உள்ளே போனோம். மூங்கில் காடு தான், ஃபுல்லாகவே மூங்கில் காடு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப உயரத்தில் இருக்குது எல்லாமே மூங்கில் காடு பார்க்குறதுக்கு. பயங்கரமாகவும் இருந்தது. நாங்கள் போன நேரம் லைட்டாக தூறலோடு சாரலோடையும் மழை கொஞ்சிட்டு தான் இருந்துச்சு. வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால் நாங்களும் போயிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த மூங்கில் காடில் கொஞ்சம் தூரம் தாண்டி போனீங்கன்னா வழியில் இந்த மாதிரி தண்ணி கொஞ்சமாக போயிட்டு இருந்தது. அங்கேருந்து வர தண்ணி தான் போல் இருக்குது இது. நாங்கள் இந்த தண்ணியில் அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இங்கேயே கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள் ஆப்போசிட்டில் வராங்க பாருங்கள், பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு. இவங்களாம் அங்கே சமைச்சு சாப்பிட தான் போயிட்டுருக்காங்க. இன்னும் நிறைய பேர் விறகுலாம் தூக்கிக்கிட்டு, குழந்தைங்க, வயசானவங்க, நடக்க முடியாதவங்க கூட சரி எல்லாருமே அந்த இடத்துக்கு வரலாம். யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இல்லை. குட்டி கை குழந்தை கூட தூக்கிட்டு வந்தாங்க. நல்லா இருந்தது அந்த இடம். சேஃபான இடம் தான். நாங்கள் அதான் அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா குறுக்கில் இங்கே பாலம் இருக்குது பாருங்கள். இந்த தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் மூங்கில் போட்டு வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் போக கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் பிடிச்சிக்கிட்டு சரியாக இதை ஃபிட் பண்ணாமல் இருக்குது, அவ்வளோதான். எல்லோரும் கும்பலாக போகாமல் ஒரு 2 பேர் 3 பேரை போனால் போயிடலாம். கும்பலாக போனீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே போயிடும். அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த பிளேஸ்க்கும் வந்துட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக மூங்கில், கூழாங்கல், ஃபுல்லாக தண்ணி அவ்வளோ க்ளீனாக கண்ணாடி மாதிரி இருக்குது. ப்ளூ கலரில் தெரியுது பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி. அந்த இடத்துல ஸ்கை ப்ளூ கலரில் ஃபுல் ஸ்கை ப்ளூ கலரில் தான் இருக்குது. இந்த சைடில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஆழம் இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே ஸ்கை ப்ளூ கலரில் தான் தண்ணி இருந்தது. பார்க்கவே கண்ணாடி மாதிரி சூப்பராக இருந்துச்சு. நீ கல்யாணம் பண்ணி உன்ன பொண்டாட்டி எப்படி கூப்பிட போதுன்னு பார்க்க போறேன் பாரு. நானு இங்க வாடா அப்படின்னு சொல்ல போது இப்பயே அப்படியே கூப்பிடுறா. ஜிங்கு 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 ஜிங்கு. நிக்கிற தண்ணி அங்க தண்ணி இருக்கா? ஏய் நீ ஸ்கூல் நீ காலேஜ்ல டி கண்டினியூ ஆயிட்ட. மூஞ்சி வச்சிருக்கா நீ? ஏன் பேசுற? இங்கேருந்து நாங்களும் அதுலேருந்து நடந்து ரொம்ப தூரம் போயிட்டே இருந்தோம். தண்ணி ஓரமாகவே எல்லோரும் முன்னாடியே குளிச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டோம் வர வழியிலே. அவ்வளோ தூரம் போயிட்டு எவ்வளோ தூரம் தான் போகுதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம். அதுவும் போயிட்டே தான் இருக்குது. பாறை இந்த மாதிரி தண்ணிலாம் இருக்குது. ஆனால் போக போக கூட்டம் கம்மியாக இருக்கவே நாங்கள் அப்படியே இங்கே வந்து எங்கே கொஞ்சம் கூட்டமாக இருக்கோம் அங்கே வந்து செட்டில் ஆகிட்டோம். இங்கேவே பாருங்கள், பாப்பாவும் ஜாலியாக விளையாட்டு இருந்தா. ஃபஸ்ட்டு தண்ணியில் இறங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டா. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே ஓரமாகவே கரை ஓரமாகவே உட்காந்துட்டோம். எல்லோரும் தண்ணியில் இறங்கி விளையாடிட்டு இருந்தாங்க. எங்கள் பாருங்கள் தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குது. நீங்கள் நான் தோசை எடுத்துகிட்டு போயிருந்தோம். தோசை அங்கே போட்டோடனே மீன் எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்காக வந்திருந்தது. அவ்வளோ கிளியராக தெரியல என்னோடய கேமில். ஆனால் லைட்டாக தெரியுது பாருங்கள், மீன்லாம் வந்துட்டுருக்கு. நம்ம லைட்டாக காலை நீட்டி உட்காந்தாலே போதும். மீன் எல்லாமே நம்ம காலுக்கிட்ட வந்து காலுக்கிட்டே சுற்றிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருந்தது. அதுவும் யாழினி சாப்பிட்டு தோசை தூக்கி போட்டு விளையாட்டு இருந்தா. அதுவும் சாப்பிட்டுட்டு அங்கேயே சுற்றி அவகிட்டே தான் விளையாடிட்டு இருந்துச்சு. இந்த வருது பாருங்க மீன்லாம் அழகா இருந்தது. கண்ணாடி மாதிரி பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது.
தெரியுதா? ஹாய் சொல்லு. எங்க வந்திருக்கோம் நம்ம? பீச் இல்ல, என்ன சொல்றது, ஓடை சொல்லு. எங்க? அருவி, அருவிக்கிட்ட வந்து தண்ணியில ஜாலியா குளிக்கிறோம். இங்க பாரு, ஜாலியா இருக்கா? எங்க பாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு நான் தண்ணிக்குள்ளே முழுகிறேன், நான் உள்ளே போகும்போது கரெக்டாக ஃபோட்டோ எடு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. கிளியராக தண்ணி தெரியவே. அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி முழுகிட்டு இருந்தாங்க. ஆனால் 2 நிமிஷத்துக்கு மேலே யாராலையுமே உள்ளே தம் கட்ட முடியல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. டக்குன்னு உள்ளே போயிட்டு 2-3 ஃபோட்டோ எடுத்த உடனே மேலே வந்துட்டே இருந்தாங்க. எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் கொஞ்சம் நேரம் அப்படி ஃபன்னாக போயிட்டே இருந்துச்சு. உள்ளே போல நீ இங்க பாத்தியா? யாரு கட்டா பண்ணீங்க பாப்பா, நீங்க நவுந்து வாங்க மூச்சு புடிச்சிட்டு. ஏய் நல்லா, இன்னும் கொஞ்சம் உள்ள போடா, இன்னும் கொஞ்சம் உள்ள போடா. டேய் போகட்டு நடங்கறா அப்படியே. ஓகே. இப்படி பண்ணானா சரியா? என்னடி என்னடி? இன்னும் கொஞ்சம் உள்ள போங்க. ஓகே ஓகே ஓகே, இப்போ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அடிடா. இரா இரா இரா. என்ன சுவாகேஸ்ல இட போறோம் போறோம். ஏய் நம்ம இடத்த அவன புடிச்சாங்கடா. நாயா பத்தியா? நீங்க வந்தீங்கல்ல இப்ப வந்து. வாங்க அப்பலாம் லாஸ்டா வச்சுலாம் போட்டி. 3 2 1 சொல்லுங்க. ஓகே 1 2 3. கைகளுக்கு தண்ணி இது குடிக்க மாட்டேன். ஓகே. ஓ அப்படியே பாப்பாஜி மாதிரியே இருக்கீங்க. 2 மணி ஆயிடுச்சு. அதோட எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு சொல்லி நாங்களும் கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு வரும்போது பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்துட்டே இருக்குது. நாங்கள் போகும்போது கூட அந்த அளவுக்கு கூட்டம் இல்லவே இல்லை. 10 மணிக்கு காலையில் போகவே கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் 60 பேர் வந்திருப்பாங்க. போக போக பார்த்திங்கன்னா லைனாக போகிற வழி ஃபுல்லாக கூட்டம் வந்துகிட்டே தான் இருந்தது. பார்க்கிங்கும் வெளியில் ஃபுல்லாகிடுச்சு. எல்லாருமே அங்கங்கே பிரியாணி வாசனை தான். பிரியாணி சமைக்கிறது, எடுத்துகிட்டு வர்றது, அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தது. நாய்க்குட்டி பாருங்கள், இவங்களாம் கூட கஷ்டப்பட்டு வராங்க. அந்த நாய் எவ்வளோ அசால்ட்டாக வருது பாருங்கள் பின்னாடி. பார்க்குறான் எல்லோரும் போகிறாங்களான்னு சொல்லிட்டு. அவங்க இந்த பக்கம் வந்தவொடனே அங்கேருந்து ஜம்ப் பண்ணி வந்துட்டான் அவன். அங்கே பாருங்கள் எவ்வளோ அசால்ட்டாக சூப்பராக வரான்னு சொல்லிட்டு. உள்ள காலை விட்டார் ஒரு இடத்துல. சீக்கிரம் போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவனே ஜம்ப் பண்ணி வந்துட்டான். இந்த இடம் பார்த்திங்கன்னா வர வழியில் ஒரு சிவன் கோவில் இருந்தது. சிவன் கோவிலோட குளம் தான் இது. ஃபுல்லாகவே தண்ணி இருந்தது, பார்க்கவும் அழகாக இருந்தது. நாங்கள் போனது ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால சூரிய ஒளிப்பட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த இடம் பார்க்குறதுக்கு. அப்புறம் பார்த்துட்டு சிவன் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். ரொம்ப பெரிய குளம் இல்லை, கோவிலுக்குள்ளே வீடியோ எடுக்க அளவு இல்லை. ஸோ அதனால் சிவனை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். சூப்பராக இருக்குல்ல? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.